எம்மா இந்த பொம்பளையில இவ்வளவு பாரு, நல்ல மரத்தொடியில சோறு கறி பொங்கி ஆக்குதாளுவோமா, வீட்டுல கேஸ் நல்லா மிச்சப்படுத்தாளுவோ, என் வேலையில மண்ணலி போட்டாளுவோ, 100 நாள் வேலையில சேர்த்து விட்டாலும் அங்க என்னைய சாக்கடையில உருட்டி விட்டு வந்துட்டாளுவோ, பியாதி எடுப்பாளுவோ. எம்மாடி நல்ல மணக்க மணக்க சோறு பொங்கி வச்சுட்டு போயிருக்காளுவோ, பியாதி எடுப்பாளுவோ. இது நம்ம தூக்கிட்டு போயிருவோம். எப்பா என்ன சூடா இருக்கு, மண்டை மேல ஒரு துணியை வச்சு இந்த பாத்திரத்தை மேல வச்சுட்டு ஓடிடணும். என் மண்டை இன்னைக்கு வெந்து போனாலும் பரவாயில்ல, இவளுக்கு திங்க கூடாது, என் வேலையெல்லாம் கெடுத்தாளுவோ. இன்னைக்கு மண்டை வெந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போனா கூட பரவாயில்ல. என் கடவுளே, வீணா போனவளுவ நெருப்ப ஒழுங்கா அமத்தாம போயிருக்காளுவ. எப்பா கால சூடுது. இந்த சோறை நான் 10 நாள் பிரிட்ஜில வச்சு வச்சு திம்பண்டி நல்ல சமைச்சிட்டு வந்து திங்கிறதுக்காக வருவாளுவ. இப்போ ஒண்ணு இருக்காது, பேரும் வேற கடுப்பு பார்த்துட்டு சாவட்டும். இவ்வளவ நல்ல ஆசையோட வருவாளுவ. வரட்டும் வரட்டும். எனக்கு இவளுக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. என் வீட்டுல இவளுக்கு மண்ணலி போட்டாளுவ சாப்பாட்டுல. நான் ஒரு நேரம் சாப்பாடு தான் தீட்டு போறேன். இதை நான் கொண்டு போய் எங்க ஓனாண்டிக்கு நல்லா ஊட்டி விடுவேன். நான் நல்லா திம்பேன். பெரிய ஓனாண்டி என் புருஷனுக்கு கொடுப்பேன். சிம்மு சிம்முன்னு சாவுதான் செத்த பைய. சாப்பாட்டுக்கு காவல் இருங்க. சட்டி எடுத்துக்கிட்டு போனாவோ. அட எடுபட்ட பையவுல யார் தூக்கிட்டு போனது? எனக்கு கீதா மேலதான் சந்தேகமா இருக்கையா. கீதா, நீ தானே சாப்பாடு சட்டி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போன? மூக்குல எட்டு மிதிச்சு போடுவோம். வாங்க கூட தானே வந்தேன் இவ்வளவு நேரமோ. அங்கதான் நாத்தங்கரில் கை காரில் போது உங்ககிட்ட நின்றுட்டு இருந்தேன். ஆமா, நம்ம கூட தான் இருந்தாவோ, இவங்க கிடையாது, வேற யாருன்னு தெரியலையே. அட கடவுளே, கை கிட்டினது வாய் கிட்டாம போயிட்ட. ஆசாசியா செஞ்ச நல்ல நெய்யெல்லாம் ஊத்தி மணக்க மணக்க இருந்தது. நான் தான் சொன்னேனே, சாப்பாட்டுக்கு யாராவது ஒரு ஆள் தொடங்கி நிக்கணும். என் பேச்சு யாரு கேட்டாவோ? எந்த களவணி பைய தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. சே, பாத்திரம் ஏன் பாத்திரம்ல, எல்லா விசேஷத்துக்கும் அந்த பாத்திரம் தானே நான் செய்வேன். எம்மா அந்த பாத்திரமும் அந்த முடியும் சேர்த்து 2000 ரூபாய்க்கு மேல வருமே. என் மாப்பிள்ளை கொலையா கொண்டு விடுவாரு. ஐயா சாப்பாடு போச்சா, என்ன ஆசையா இருந்தேன் தெரியுமா. யார் அந்த திருடனோ திருடியோ தெரியல. சரி கண்டுபிடிப்போம். என்ன செய்ய பங்கஜம், முதலே சொன்னேன் வீட்டுல யாரும் இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவேனே. இப்ப நாங்களும் தண்ணியை குடிச்சிட்டு படுக்க வேண்டியதான். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் மகளிர் குழுவுக்கு ரொம்ப நாளாக நம்ம தலைவர் போடாமல் இருந்தோம். ஒரு வழியாக ஒரு தலைவர் கிடச்சிட்டாரு. இப்போ அவர் நமக்கு உதவிகள், அதாவது இந்த மகளிர் குழுவை எடுத்து நடத்துறதுக்கு உதவிகள் செய்வார். எல்லாரும் அவரை வரவேற்குங்கள். வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே. புது தலைவரை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் யாராவது பேசணும், பாடணும், ஆடணும்னா உடனே பண்ணிட்டு போகலாம். புது தலைவர் எதுவும் பேசுறீங்களா? அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் புது குழு தலைவராக பணியை சிறப்பாக நடத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். உங்கள் அனைவரையும் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. கிண்டல் அடிக்கிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்சது மாதிரி இருக்காருலாட்டி. ஆமாக்கா ஆமாக்கா, நல்ல இவரை வச்சு ஓட்டலாம். ஆள் பார்க்க ஒரு திருசா இருக்காரு. யாராவது எதுவும் வாழ்த்தி பாடி ஆடுறீங்களாம்மா? எலிச்சக்கா, நம்ம போவோமா? வாங்க வாங்க. புது தலைவரே கொஞ்சம் இங்க வாங்க. இப்போ உங்களை நல்ல வாழ்த்தி பாட போறோம். காட்டு முயல் அடிச்சு காட்டா ராஜா நடந்து வர்றான்டா. வீட்டுக்கு ஒருத்தங்க செருப்பால அடிங்கடா. கொம்பஞ்சூரா வேட்டையாடும் கடல் பண்ணிவேன் கொம்பஞ்சூரா வேட்டையாடும் கடல் நாயி இவன். ஐயோ விடுங்க, ஐயோ விடுங்க, ஐயோ விடுங்க. ஐயா குழு தலைவரே, உங்களை வச்சு நாங்கள் ஆடிட்டோம். இப்போ எங்கள் இளிச்சக்கா பாடுவாங்க. குழு தலைவரே, என்ன உங்க மண்டையில புல்லு கட்டு கட்டு கால கட்டு, தலைவர் மண்டை மேல புல்லு கட்டு, ஓட்டிக்கிட்ட ஓட சொல்லு ஓ பப்பம்மா. டிங் 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 டிங். என்னம்மா இந்த தலைவரையும் ஓட விட்டுட்டீங்க? ஓடிட்டானா? பிடிக்கல. அவன் மூஞ்ச எங்களுக்கு பிடிக்கல. இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாசம் குழு பணத்தை யார் வாங்கி அடைக்கிறது, என்னைக்கு கொண்டு கட்டுறது? அதை இழுத்தடிக்கிறதுக்கு தானே நாங்கள் குழு தலைவரை ஓட விடுதோம். அது கூட இவருக்கு தெரில. பிஞ்சு மூஞ்சி இவருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் சுந்தரி தான் சரியான ஆளு. பேசாம சுந்தரிய தலைவியா போட்டுட்டு நிரந்தரமா வச்சிடணும். சுந்தரிய தலைவியா இல்லைன்னா இதுங்க கிட்ட நம்மளால நிற்க முடியாது.